வணக்கம் மக்களே, பிக் பாஸோட லைவ் அப்டேட்டும் ஓட்டிங் அனலைசிஸும் சேர்த்து பார்த்துடலாம். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா லைவ் அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேப்டனுக்கு ஒரு டாஸ்க் வரும்ல. ஸோ விம்பாரோட தலைவன் தலைவி டாஸ்க்கு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா தலைவனை சூஸ் பண்ணியிருந்தார். தினேஷ் வந்து கரெக்டாக இந்த வீட்டில் வேலையும் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காருன்ற கேட்டகரியில் தினேஷை செலக்ட் பண்ணியிருந்தாங்க. ஒரு ஃபேர் கால் தான். தினேஷ் வந்து நைட்டெல்லாம் கூட க்ளீன் பண்ணுறது துடைக்கிறதுன்றத பர்ஃபெக்டாக வேலை பார்த்துட்டு இருந்தார். ஸோ அவருக்கு கிடைக்க வேண்டிய ஒரு வாய்ப்பு தான் இது. அதுக்கேற்ற மாதிரி அந்த கேமை போய் விளையாடி சிக்கன் தந்தூரி வின் பண்ணியிருக்கார். சிக்கன் தந்தூரி எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறாரு. பட் அது எந்த நிலைமையில் வரப்போகுதுன்னு தெரியல. ஏன்னா பிக் பாஸ் வீட்டாருக்கு வந்து நான்வெஜ்ஜும் சுகரும் சாப்பிட முடியாதுன்ற நிலைமை. பட் அதையும் மீறி என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது ஒரு விஷயம். ரெண்டாவது வந்து பிக் பாஸ் வந்து நன்றி தெரிவிச்சிருந்தார் ஹவுஸ் மேட்சுக்கு. என்னென்னா நேற்று பிக் பாஸுக்கு வந்து இவங்க வடெல்லாம் சுட்டு பிக் பாஸுக்கு கொடுத்துருந்தாங்க. பிக் பாஸும் அதை சாப்பிட்டு நல்லா இருந்தது. நேற்று சொல்கிறதுக்கு டைம் கிடைக்கல, அதனால் இன்றைக்கி சொல்கிறேன்ற மாதிரி பிக் பாஸும் ஹவுஸ் மேட்சுக்கு வந்து ஒரு நன்றியை தெரிவித்தார். இன்றைக்கி வேறு பஜ்ஜிலாம் சுட்டு கொடுக்க ஆரம்பித்தாங்க. பஜ்ஜு பார்த்தோன்னே பிக் பாஸ் ஏதோ பயன்ட்டு இருக்கார் போல். நேற்று சுட்டதே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, இதில் பஜ்ஜு வேறவா அப்படின்ற மாதிரி பிக் பாஸோட மைண்ட் வாய்ஸாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. இது ஒரு விஷயம். சரி, ஓட்டிங் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 9,53,548 வாக்குகள் இருக்குது. ஸோ இதில் முதல் இடத்துல 44% இருக்குது. 4,27,265 வாக்குகள். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வேற லெவல் லீடிங்கில் இருக்காங்க. கிட்ட கூட நெருங்க முடியாது. அர்ச்சனா கிட்ட நெருங்குன்னா கூட 3 பேர் கூட்டணி சேர்ந்தா மட்டுமே அர்ச்சனா பக்கத்தில் போக முடியும் அப்படின்ற நிலைமையில தான் அர்ச்சனாவோட வாக்கு வங்கியில் இருக்குது. அர்ச்சனாவோட நிலைமையும் இருக்குது. அந்த அளவுக்கு ஓட்டிங்கில் வந்து செம்ம டிஃபரன்ஸில் இருக்காங்க. கிட்ட கூட நெருங்க முடியாத நிலைமையில தான் எல்லாரும் தத்தளிச்சிட்டு இருக்காங்க அப்படின்றது தான் பாயிண்ட்டு. ஓகேங்களா? முதல் இடத்துல அர்ச்சனா. ரெண்டாவது இடம் பார்த்தீங்கன்னா தினேஷ் 14.09, 1,34,000 வாக்குகள். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அர்ச்சனாக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 லட்சத்துக்கு மேலே டிஃபரன்ஸ் இருக்குங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2,90,000 அந்த அளவுக்கு டிஃபரன்ஸ் இருக்குது. ஸோ இதில் தினேஷுக்கு வந்து காலிலேருந்து ஒரு ஷஃப்லிங் நடந்துக்கிட்டே இருக்குது. காலிலேருந்து தினேஷ் வந்து கடைசி லாஸ்ட் பிளேஸுக்கு போயிட்டு வந்தார். திரும்ப மதியமாக வந்து இந்த பிளேஸில் நின்றுட்டு இருக்காரு. ஸோ இந்த ஓட்டிங்கில் வந்து ஃப்ளக்சுவேஷன் ஆகிட்டே இருக்குது. எல்லாருமே டேஞ்சர் லிஸ்ட்டில், அர்ச்சனாவை தவிர டேஞ்சர் லிஸ்ட்டில் இருக்கிற நிலைமையோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. இப்போதைக்கு தினேஷ் வந்து செகண்ட் பொசிஷனில் இருக்கார். இந்த நிலைமை. மூணாவது வந்து கூல் சுரேஷ் 13.75%, 1,31,000 வாக்குகள். கிட்டத்தட்ட தினேஷுக்கும் கூல் சுரேஷுக்கும் 3,000 வாக்குகள். கூல் சுரேஷ் லாஸ்ட்டாக இருந்த கூல் சுரேஷ் சர்ன்னு இப்போ மேலே ஏறி வந்துட்டு இருக்காரு. ஸோ தினேஷ் கீழே இருக்காரு 3,000 வாக்குகள் டிஃப்ரென்ஸில். கூல் சுரேஷ் என்ன பண்ணாருன்னு பரவாயில்ல, வீட்டுக்கு போகிற நிலைமையில் தான் அவரும் இருக்காரு. பட் இன்னைக்கு லைவ்ல சொல்கிறாரு போனோன்னு இருக்குது, போவனா இருக்குன்ற மாதிரி டபுள் மைண்டோட தான் கூல் சுரேஷும் இருக்காரு. என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே மக்களே. ஏன்னா கூல் சுரேஷை வச்சு ஒரு எமோஷனல் கண்டென்ட் கிரியேட் பண்ணலாமோ, அடுத்த வாரம் ஃபேமிலி வீக் அதை வச்சு கிரியேட் பண்ணலாமோ அப்படின்ற மாதிரி ஐடியா பண்ணுறாங்களான்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஷோ முடிய போகுதுன்னு ஒரு காதலை ஊதந்தால கொஞ்சம் அவர் தெளிவாக இருக்கார் இப்போதைக்கு. அடுத்தது 4வது இடத்துல வந்து விஷ்ணு 13.71%, 1,36,000 வாக்குகள். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1,00,000 வாக்குகள் தான் டிஃப்ரென்ஸ். ஒரு பக்கம் கூல் சுரேஷுக்கும் விஷ்ணுக்கும் 1000 வாக்குகள் தான் டிஃபரன்ஸு. காலைல விஷ்ணு செகண்ட் பொசிஷனில் இருந்தார். இப்போ வந்து அவருடைய நிலைமை வந்து கொஞ்சம் டேஞ்சர் ஜோனில் வந்து சிக்கியிருக்கார். காலிலேருந்து அவர் நேற்று நைட்லேருந்து புலம்பிட்டு இருக்கார். ஒவ்வொருத்தர்கிட்ட நான் போயிடுவேனா, நான் வந்து பல பேரை நீ கிளம்புறேன்னு சொல்லியிருக்கேன். இப்போ அதனோட வலியும் அதனோட வேதனையும் எனக்கு இப்போ புரியுது. வினை விதைத்தவன் வினை அறுப்பான்னு இல்லை, இவர் சொல்லி அவருக்கு அந்த வலி வரும்போது தெரியுது அது எவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்குது, எவ்வளோ வருத்தமாக இருக்குன்றது அவர் ரியலைஸ் பண்ணி என்ன பண்ணுறது, எல்லாம் அப்படி தான் நடக்கும், இந்த கேமோட டைமென்ஷனும் அப்படி தான், என்ன பண்ணுறது விஷ்ணு அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. கடைசி இடத்துல நிக்சன். ஸோ 13.64%, 1,30,000 வாக்குகள். நிக்சனுக்கும் விஷ்ணுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் 700 வாக்குகள். மக்களே வெறும் 700 வாக்குகள் தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆனால் 2 நாளாக வந்து இவரோட பர்ஃபார்மன்ஸ் ஹெவியாக இருக்குது. நிக்சனோட பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலாக தரமான சம்பவம்லாம் செஞ்சுருக்காரு. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இப்போதைய நிலைமைப்படி நிக்சன் டேஞ்சர் ஜோன் இப்போ. ஆனால் ஷஃப்லிங் நடக்கலாம். எப்படியா இருந்தாலுமே இந்த 4 பேருமே ஷஃப்லிங் நடந்துக்கிட்டே இருக்குது. யார் கரெக்டாக யார் போவா யார் இருப்பான்றது நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ண முடியல. பட் பல இடத்துல வந்து நிக்சனை ப்ரொமோட் பண்ணுற மாதிரி விஜய் டெலிவிஷனும் வேலை பார்க்குறாங்க அப்படின்றது கிளியராக தெரியுது. என்னென்னா நேற்று விஜய் டெலிவிஷன் யூடியூப் சேனலில் வந்து நிக்சனோட பர்ஃபார்மன்ஸை போடுறாங்க, கூல் சுரேஷோட பர்ஃபார்மன்ஸ் போடுறாங்க. தினேஷ் விஷ்ணு இது போடல, தினேஷுக்கு ஸ்கெட்ச் போடுறாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு டவுட்டும் வருது. ஏன்னா கூல் சுரேஷுக்கு ப்ரொமோட் பண்ணுறாங்க, அவர் ஆடின டான்ஸுக்கு ப்ரொமோட் பண்ணுறாங்க. தினேஷ் படையப்பாவும் போட்டுருக்கலாம்ல, விஷ்ணுதையும் போட்டுருக்கலாம்ல, அர்ச்சனாதையும் போட்டுருக்கலாம்ல. நாமினேஷன் ஆனவங்க எல்லாருமே போடுங்க. அது என்ன ஒருத்தருக்கு மட்டும் பார்ஷாலிட்டி போகிறது, இன்னொருத்துக்கு போகிறது? அப்போ அதுலேயே ஏதோ ஒரு உள்குத்து இருக்குது அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. மக்களே போட்டால் எல்லாரோட பர்ஃபார்மன்ஸும் போடுங்க தனித்தனியாக. அப்போ தானே அவங்களுக்கான வாக்குகள் தெரியும். நீங்கள் எபிசோட்லையும் கட் பண்ணிட்டீங்க, தினேஷும் சரி அர்ச்சனாதும் சரி. இந்த மாதிரி எபிசோட்லையும் கட் பண்ணிட்டா அவங்க எப்படி பார்ப்பாங்க? ஒரு காமன் ஆடியன்ஸாக இருந்தால் எபிசோடில் பார்க்குறவங்க, டிவியில் பார்க்குறவங்க, இவன் என்ன ஏன் பண்ணா அப்படின்ற ஒரு கேள்வி வரும்ல. உங்களுக்கு தேவையான ஆட்களை போட்டுக்கிறீங்க, தேவையில்லாத ஆட்களை வந்து எடுக்க மாட்டீங்க. ஒரு நியாயம் வேண்டாமா? இது நியாயப்படியே நடக்கலைன்ற மாதிரி தான் தோணுது. உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.